மஞ்சுளா ரமேஷ் 10 வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் சுந்தரகாண்ட பாராயணத்துடன் கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி 29 முதல் 8 நாட்கள் கதிர்காமம் 3 சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு. தொடர்புக்கு 9443763136. திருவருள் டிவி அன்பர்களுக்கு வணக்கம். நாம் ஒரு புதிய பகுதியை பார்க்க போகிறோம். நம்முடைய சனாதன தர்மம், இந்து தர்மத்தில் நிறைய கேள்விகள் உண்டு. நம்ம தொழும் பொழுது, வழிபடும் பொழுது நமக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். இதே மற்ற மதங்களிலே அவங்க ஒன்றைத்தான் வச்சுருக்காங்க, சரணாகதி. அவங்க சொல்வதை நாம் கேட்க வேண்டும், சொல்கிறபடி வழிபட வேண்டும். அதற்கு மாற்று கருத்து அப்படிங்கிறதே கிடையாது. அதை தான் இஸ்லாமிய நண்பர்களெல்லாம் சொல்லுவாங்க, எங்களுடைய மதத்தில் சரணாகதி தான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய இந்து மதத்தில் ஏன் அப்படிங்கிற கேள்வியை நம்ம யார் வேணால் கேட்கலாம். குறிப்பாக நம்முடைய இந்த ஒரு வழிபாடுகள் அப்படின்னு வரும்பொழுது நிறைய கேள்விகள் எழும். அதனால் ஏன் அப்படிங்கிற இந்த ஒரு பகுதி, அந்த பகுதியில் நம்ம நிறைய கேள்விகளுக்கான பதில்களை தேடிக்கொண்டே போகலாம். உங்களுக்கு அந்த மாதிரியான சந்தேகங்கள் இருந்தால், இப்போ நான் சிலதெல்லாம் நான் சொல்கிறேன், அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அந்த கமெண்ட் பகுதியில் உங்களுடைய அந்த சந்தேகங்களை, கேள்விகளை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான பதிலும் இந்த பகுதியிலே நாம் தொடர்ந்து சொல்லலாம். இப்போது முதல் கேள்வி ஏன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய இந்து மதத்தில் மட்டும் ஏன் இவ்வளவு கடவுள்கள் இருக்கிறார்கள்? நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? கணபதியிலேருந்து ஆரம்பித்து ஆஞ்சநேயர் வரைக்கும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க. பெருமாள் இருக்கார், சிவன் இருக்கார், எல்லாமே கடவுள்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்றும் இல்லை, கிராமங்களில் பார்த்திங்கன்னா ஒரு செங்கல்ல ஒரு இடத்துல வச்சு அதை ஸ்தாபிதம் பண்ணி அதுக்கு குங்குமம் எல்லாமே வச்சு, விளக்கெல்லாம் வச்சு அதையும் கும்பிடுவார்கள். சிறு தெய்வங்கள் வழிபாடு எக்கச்சக்கமாக ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் நம்முடைய இந்து மதத்தில் இருக்குது. ஏன் இவ்வளவு கடவுள்கள்? நம்ம யாராவது சாமியை தொழணும், கும்பிடணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கடவுள் இருந்தால் போகாதா? மற்ற மதங்களைப் போல் அந்த தெய்வத்தை நம்ம கும்பிட்டுட்டு போகலாம். ஏன்னா எதுக்கு இப்படி ஆயிரக்கணக்கான கடவுள்கள், ஆயிரக்கணக்கான வழிபாடுகள், வழிபாடு முறைகள் விதவிதமாக இருக்கே, ஏன் அப்படிங்கிற இந்த கேள்வி நமக்கு நிறைய பேருக்கு எழலாம். இதற்கு ஒரு அற்புதமான மனோ தத்துவம் அப்படிங்கிறது இருக்குது. அதை நம்முடைய சனாதன தர்மத்தில் வச்சுருக்காங்க. இப்போது எனக்கு ஒரு வர்ணம் பிடிக்கும், வண்ணம், அது எனக்கு இந்த கலர் பிடிக்கும், அந்த கலரில் தான் நான் உடை உடுத்துவேன், அந்த கலர் தான் எனக்கு ரொம்ப ஒரு ஈர்ப்பு சக்தி உடையதாக இருக்கும். அதே மாதிரி எனக்கு சில பேரை பார்க்கும்பொழுது ரொம்ப பிடிக்கும், சில பேரை பார்க்கும்பொழுது எனக்கு அவ்வளவாக ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்காது. இது எல்லோருக்கும் பொதுவானது. அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அபிப்பிராயம் இருக்கும், ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஒருத்தரோட தான் ஒருத்தர் ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பாங்க. எல்லாரோடையும் எல்லோரும் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி அவளை ஈர்க்கிறது. காரணம், மனிதர்கள் அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. உணவில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே இருக்குது. அதை இந்த மனோ தத்துவத்தை தான் நம்முடைய சனாதன தர்மம் சொல்லுகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு விநாயகரை பார்த்தால் ரொம்ப பிடிக்கும். அவருடைய அந்த தும்பிக்கை, அவர் உட்கார்ந்துருக்கிற விதம், அவருடைய எளிமை, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கலாம். குறிப்பாக சின்ன குழந்தைங்களுக்கு விநாயகரை ரொம்ப பிடிக்கும். அவங்க எப்படி வேணால் அந்த விநாயகரை அவங்க தொழலாம். அவரும் அருள் செய்கிறார். ஒரு சாதாரண ஒரு சின்ன பையன் ஒரு சொம்பில் தண்ணி கொண்டு போய் அவர் தலையில் ஊற்றுனா கூட அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். இப்போ அதே மாதிரி விநாயகர் அப்படின்னு சொன்னால் அவருக்கு பெரிய ஒரு பட்டாட்டோப்பமெல்லாம் தேவையே கிடையாது. ஒன்றுமே இல்லை, ஒரு மஞ்சளையோ ஒரு சாணியையோ பிடிச்சி இவர் தான் பிள்ளையார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு 2 அருகம்புல், அது கூட சாதாரணமாக தெருவில் கிடைக்கும், அதை எடுத்து வச்சு, ஆனால் நாம் ஆத்மார்த்தமாக, மனசு சுத்தமாக, முழுமையான நம்பிக்கையோட பிள்ளையாரை வணங்கினார் அந்த பிள்ளையார் நமக்கு அருள் கொடுக்கிறார். உங்களுக்கு ஔவையார் கதையெல்லாம் தெரியும். ஔவையாரை அப்படியே கொண்டு போய் கைலாயத்திலே வைத்தவர் பிள்ளையார். நிறைய பிள்ளையாரிடமிருந்து அருள் பெற்றவர்கள் அப்படிங்கிறவர் நிறைய பேர் உண்டு.
அதே பேர் சில பேருக்கு வந்து அம்பாளை பிடிக்கும். ஸ்ரீ மாதா, ஸ்ரீ மகாராஜ்ய, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னு சொல்லி லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்லி சொல்லி உருகுபவர்கள் இருக்காங்க. அவளை அழகுபட அலங்கரித்து வீட்டில எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விளக்க வச்சு ஒரு அம்பாளை அழகாக அலங்காரம் பண்ணி அவளை தொழுபவர்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். நிறைய தெய்வங்கள். அந்த ஒரு கிராமத்திலே ஒரு சிறு தெய்வம், அந்த சிறு தெய்வத்தை அப்படி ஆத்மார்த்தமாக வணங்குவார்கள். குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு தங்க குலத்திற்கு, தங்களுடைய குடும்பத்திற்கு எனக்குன்னு ஒரு தெய்வம், வேறு யாருமே எங்கேயும் போய் நான் போக வேண்டாம், எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் எங்கள் குடும்பத்தை காக்கின்ற தெய்வம் அப்படின்னு ஒரு சொந்தம், ஒரு பந்தம் அந்த தெய்வத்தோடு ஏற்பட்டுவிடும். அது எப்படி அவங்க விடுவாங்க? அப்படி போற்றி போற்றி வணங்குவார்கள். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு அவரவர்களுக்கு மனோபாவத்திற்கு ஏற்றாற் போல தெய்வங்கள் இருக்கின்றன. கடைசியில் சொல்லும் பொழுது எல்லா தெய்வமும் ஒரே தெய்வத்தினுடைய அம்சம்தான். நமக்கு பிடித்த பாதையில் நம்ம போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் பிள்ளையாரை வணங்குகிறோம், அம்பாளை வணங்குகிறோம், விஷ்ணுவை வணங்குகிறோம், முருகப்பெருமானை வணங்குகிறோம். அவங்கள வணங்கி அவங்களுக்கான துதிகளை எல்லாம் சொல்லி அந்த பாதையில் நம்ம போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கடைசியில் நாமளே நம்ம உணர்வோம் எல்லா தெய்வங்களும் அந்த பரம்பொருளினுடைய அம்சம்தான் அப்படின்ட்டு. கிருஷ்ணர் பகவான் சொல்லுவார் இல்லையா பகவத்கீதையில், நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அந்த கடைசியான ஒரு முழுமையான ஒரு உணர்வை எல்லா அந்த பக்திமான்களும் உணர்வார்கள். முதல்ல ஒன்று பிடிச்சி எடுத்துப்பாங்க. சின்ன குழந்தை அப்படின்னு சொன்னால் அது முதல்ல வந்து திரும்பும், அதுக்கப்புறம் அது வந்து தவழ ஆரம்பிக்கும், அது அப்புறமா அது உட்காரும். இது மாதிரி படிப்படியான வளர்ச்சி, மனித வளர்ச்சி இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த பக்தி மார்க்கத்திலேயும் படிப்படியான வளர்ச்சி. எனக்கு பிடித்த கடவுள், முதல்ல என்னை கவர்ந்த கடவுள் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு அதுலேருந்து அவர்களை தியானிக்கிறது, அவர்களை குறித்து அந்த பூஜையெல்லாம் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி படிப்படியாக உயர்ந்து கடைசியாக எல்லா தெய்வங்களும் ஒன்று தான், பரம்பொருள் தான் அப்படிங்கிறத அந்த முழுமையான பக்தன் உணர்கிறான். இதுதான் வந்து இந்த சனாதன தர்மத்தினுடைய சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால தான் நம்முடைய இந்த இந்து தர்மத்தில் இவ்வளவு கடவுள்கள் இருக்கின்றன. இது வந்து எவ்வளோ ஒரு பெரிய அற்புதமான மனோ தத்துவ விஷயம் அப்படின்ட்டு கூட நாம் சொல்லலாம். இது எதுக்காக இத்தனை கடவுள் அப்படின்னு கேட்குறத விட எத்தனை கடவுள்கள், அத்தனை கடவுள்களும் அத்தனை மனிதர்களுக்கும் அவர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள், அவங்க நமக்கு வரத்தை கொடுக்கிறார்கள், நாம் நினைத்த பிரார்த்தனையை நிறைவேற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம மகிழ்வோடு அதை ஏற்றுக்கொள்ளலாம். நம்முடைய இந்து மதத்தை பற்றி நாம் பெருமையோடு நாம் நினைக்கலாம். அடுத்து ஏன் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.